Taste the Daily. கோவையில் போலீசார் அனுப்பும் இ-சலான் போல் போலி இ-சலான் அனுப்பி மோசடி செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமீறல்களுக்கு ஆன்லைன் வழியாக அபராதம் விதிக்க பரிவகன் என்ற செயலி மூலம் இ-சலான் வாகன ஓட்டிகளின் எண்ணுக்கு அனுப்பப்படுகிறது. தற்போது இதே நடைமுறையை பயன்படுத்தி விதிமீறலில் ஈடுபட்டது போல் போலி செயலிக்கான லிங்க் அனுப்பி வாகன ஓட்டிகளின் வங்கியிலிருந்து பணம் திருடப்படுகிறது. கோவை சைபர் கிரைம் போலீசாருக்கு இந்த மாதத்தில் மட்டும் இதுகுறித்து 20 புகார்கள் வந்ததால் அறிமுகமில்லாதவர்கள் அனுப்பும் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விஞ்ஞான ஊழலுக்கு பெயர் போன திமுகவிற்கு நவீன கொள்ளையர்கள் டஃப் கொடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த திறனற்ற அரசால் சென்னை விருகம்பாக்கத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர் போதை ஊசி செலுத்தி ஆபத்தான முறையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொளப்பாக்கம் தனியார் பள்ளி மாணவர் ஆன்லைன் மூலம் போதை மருந்து ஊசி வரவழைத்து அதனை உணவகம் ஒன்றின் கழிவறையில் வைத்து தனக்குத்தானே செலுத்திக் கொண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் சிறுநீர் கழித்தபோது ரத்தம் கலந்து வந்ததில் பயந்து போன மாணவர் தானாகவே அமைந்தகரை தனியார் மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார். மாணவரின் நிலை தற்போது கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. 15 வயது மாணாக்கர்கள் கூட போதைப் பொருட்கள் பழக்கத்தால் எதிர்காலத்தை இழக்கும் அளவிற்கு சென்றுவிட்ட நிலையிலும் ஸ்டாலின் அரசு போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக மக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கல்லூரி மாணவரை தாக்கி 74,000 ரூபாயை பறித்துச் சென்ற 5 பேர் பிடிபட்டனர். வைபவ் நகரில் தங்கியிருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரது அறையில் அத்துமீறி நுழைந்த 5 பேர் கொண்ட கும்பல் அவரை தாக்கி 74,000 ரூபாய் ரொக்கம், வாட்ச் உள்ளிட்ட பொருட்களை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றது. இதனையடுத்து புகாரின் பேரில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையில் ஈடுபட்டதாக ரோஹித், பிரவீன், விக்னேஷ், ஹரி, அபினாஷ் ஆகிய 5 பேர் சிக்கினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.